ஸோ டுடே நம்ம கூட இருக்கிற பர்சன் இஸ் மிஸ்டர் மலைமூர்த்தி. ஸோ இவர் வந்து டிசம்பர்ல சிம்பிள் ட்ரேடர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண ஒரு ட்ரேடர். ஸோ அவரோட ஜேர்னி பத்தியும் அவரோட ட்ரேடிங் ஸ்டைலை பத்தியும் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அவரே சொல்றாரு. ஸோ லெட்ஸ் வாட்ச் திஸ். ஸோ குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். நல்லா இருக்கிறேன் சார். நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ வெரி ரொம்ப தேங்க்ஸ் இந்த மீட்டிங் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணணும்னு வந்ததுக்கு. அண்ட் ஒரு முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷனா நான் சொல்றத விட நீங்களே உங்களை பத்தி சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சார். என் பேர் பாத்தீங்கன்னா மலைமூர்த்தி. நான் ஆக்சுவலா வந்து பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவன், சவுத் கொங்கு சைடு. நான் காஃபி கொங்கு சைடுல நான் இப்ப சென்னையில ஒர்க் பண்றேன். எனக்கு ட்ரேடிங் வந்து இன்ட்ரெஸ்ட். பட் ஆக்சுவலா விவசாயம் இதுதான். ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இருக்கிற டைம்ல வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரேடிங் கத்துக்கணும்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சேன். நிறைய இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணாங்க. நானும் அது மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணேன். இந்த இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு இண்டிகேட்டர் ஒரு 10 நாளைக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் அடுத்த இண்டிகேட்டர், இப்படி இண்டிகேட்டர் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிவு பண்ணேன், இது பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி தேடும் போது எனக்கு கிடைச்சதான் சிம்பிள் ட்ரேடர். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் பண்றது இல்ல. ஒரு 6 months பக்கம் சும்மா பார்ப்பேன், ட்ரேட் பண்ணுவேன், லாஸ் ஆவேன், வெளியே வந்துடுவேன். இது மாதிரி ப்ராசஸ் தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப லாங்கா பார்த்துட்டே இருந்தேன். ஆனா லேர்ன் பண்ணாம நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவேன், யாராச்சும் கேட்பேன், நம்பர்ல என்ட்ரி எடுப்பேன், அப்புறம் லாஸ் ஆகும், வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருந்துச்சு. பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மாசமா தான் நான் ட்ரேட் பண்றேன். லாஸ்ட் டிசம்பர்ல வரணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ட்ரேடிங்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்காட்டி படிக்கிறப்ப பிடிச்சி எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் டெக்னிக்கலா எனக்கு தெரியல. ஜென்ரலா ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு பார்ப்பேன் ஒழிய எனக்கு டெக்னிக்கலா எப்படி ட்ரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்கு லேர்ன் பண்ணிக்கோன்னு எனக்கு யாருமே கரெக்டான கைட் கிடைக்கல. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்பேன், யாருமே எனக்கு டெக்னிக்கலா யாரும் சவுண்டா சொல்லித்தரல. இந்த ஒரு மாசத்துலதான் நான் டெக்னிக்கலா கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர், இல்ல ஃபண்டமெண்டல் நியூஸ் இது மாதிரி வச்சுதான் ட்ரேட் பண்ணேன். இப்பதான் வந்து சார்ட்டை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியும். எந்த இடத்துல வந்து பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, செல்லர் ஸ்ட்ராங்கா, எந்த டைரக்ஷன்ல இன்னைக்கு போகுது அப்படிங்கறதும் ஓரளவுக்கு என்னால ஒரு 80% என்னால வந்து யூகிக்க முடியும். அப்புறம் மார்க்கெட் போற இடத்துக்கு சேர்ந்து நான் போய்க்குவேன். அது கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் ஆயிக்குவேன். டிராவல் ஆயிக்கும். ஆமா, நம்ம மார்க்கெட்டை பெருசா ப்ரெடிக்டே பண்ண மாட்டேன். அது போற வழியில நானும்
சின்ன ஸ்டாப் லாஸ், அதாவது உங்களுக்கு அப்புறம், அதாவது கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும், நிறைய ட்ரேட் இருக்கும். அதனாலதான் இந்த 9890 rupees வந்து சார்ஜஸ் கிட்ட வந்துருச்சு இல்லைங்களா? அரௌண்ட் 10 சார்ஜ். அதுக்கப்புறம் கம்மி தான் சார், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி தான். இப்ப நான் ஒன்னும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே, ரியலைஸ்ட்னு பார்த்தோம்னா 16000 இருக்குங்க. ஆமாங்க. உங்க கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சு அந்த டைம்ல? 50,000 அந்த ரேஞ்ச் இருந்து சார். ஒன் செகண்ட் இல்ல பண்ணறியுமா? 1 செகண்ட் சார், 5 minutes சார். சொல்லுங்க சார், கண்டிப்பா. அந்த அந்த டைம்ல உங்களோட கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சுங்க சார்? 50,000 அந்த ரேஞ்ச் வச்சிருந்தேன் சார். ஓகே, சோ 50,000க்கு ஓகே, நாட் பேட் இல்லைங்க, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆப்ஷன் பை நீங்க எந்த இது பண்றீங்க? மோஸ்ட்லி நிஃப்டி தான் பாக்குறீங்க. நீங்க நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்றீங்க? நான் நிஃப்டி மட்டும் தான் சார், ஒண்ணே தான் கான்சென்ட்ரேட் பண்றேன், நிறைய ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. நிஃப்டி மட்டும், அதுவும் பையிங், செல்லிங் பண்றது இல்ல சார். நிஃப்டி பையிங். ஓகே, கீழ வாங்க, கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் நான் முன்னாடி பண்ணனது சார். லாஸ் இருக்கும், லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணல, லாஸ் பண்ணேன். இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது. லாஸ் கண்டிப்பா, லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதான் அது நவம்பர் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல லாஸ் இருப்பேன், இப்ப மந்த் எண்ட்ல கண்டிப்பா ப்ராஃபிட் இருப்பேன். அதுதான் வந்து முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு ட்ரேட் லாஸ் பண்றோம், எவ்வளவு ட்ரேட் வின் பண்றோங்கோட மந்த் எண்ட்ல எப்படியாவது பாசிட்டிவ்ல முடிக்கிறோமாங்கிறது முக்கியம். ஏன்னா ஒரு ட்ரேட் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், ஒரு ட்ரேட் பாசிட்டிவ்ல இருக்கும், ஒரு நாள் பாசிட்டிவ்ல இருக்கும், ஒரு நாள் நெகட்டிவ்ல இருக்கும். பட் ஆன் த ஹோல் அந்த மந்த்தை வந்து பாசிட்டிவா முடிச்சோம்னாவே அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் தான். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மந்தே வந்து நல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் என்னோட ஒரு சஜஷன் மட்டும் என்னன்னா, இந்த சார்ஜஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் குறைச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இதுல ஒரு 5K குறைஞ்சதுன்னா கூட உங்களுக்கு ஒரு 20K வந்து இதுல ப்ராஃபிட் ஆயிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் சொன்ன 50,000க்கு 20Kன்னா ஆல்மோஸ்ட் 40% பக்கம் தான். மேபி 40% வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ், மார்க்கெட் ஆவரேஜ் பொறுத்தளவுக்குலாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் தாங்க. ஐ மீன் அது 20,000 பண்ணியிருந்தா. இப்போ 16,000 அப்படிங்கும்போது 50,000ல 16K எவ்வளவு பர்சன்டேஜுங்க? 30% வருமா? கிட்டத்தட்ட வரும் சார், அரௌண்ட் 30%, 32% வரும் நினைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ஆஸ் பர் த கேபிட்டல் கணக்கில் எடுத்துக்கும் போது. பட் ஹோப்ஃபுல்லி சார்ஜஸ் எல்லாம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ போக போக வந்து கேபிட்டல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். சரி சார், ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ், நிறைய செட்டப்ஸ் பத்தி எல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எஸ்டிஎம்பில மென்டர்ஷிப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு புரிதலோட நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க தெரியுங்களா? சோ அது வந்து நான் எப்படின்னு அதை வந்து எனக்கு சொன்னீங்கன்னா மேபி நம்ம யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி அதை வந்து டெய்லி வந்து நீங்க சார்ட் அனலைஸ் பண்றீங்க, எந்த லாஜிக்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு உங்களால முடிஞ்சா ஒரு சார் டெய்லி மார்க்கெட் ஓபன், டெய்லி மார்க்கெட் ஓபன் இந்த லைன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிட்டு அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நீங்க எப்படி அதை ஆபரேட் பண்ணீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா டெலீட்டே பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க புதுசா மடிகள் போட்டீங்கன்னா அகைன் வரும், டெலீட் பண்ணிடுங்க. சார் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எவ்ரி மார்னிங் நான் ஆக்சுவலா நைட்டே பண்ணிடுவேன். இன்னைக்கு போட்டு வச்சுட்டேன். ரெகுலர் விசுவல் ரிவர்சல் பாயிண்ட வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்குவேன். எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து திரும்புது அப்படிங்கறத வந்து மார்க் பண்ணிக்குவேன் சார். ஒரு ஐடியாக்கா காமிக்கிறேன். இது என்ன காமிக்குதுன்னா, இந்த இடம் வந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல அப்படிங்கறத மார்க் பண்ணிக்கலாம். 30 minutes இல்லைங்களா? ஆமா 30 minutesல நான் மார்க் பண்ணிக்குவேன். ஒரு கீழ 3 lines, மேல 3 lines. ஆனா நான் வந்து ட்ரேட் பண்றது வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் ட்ரேட் பண்ணுவேன். சரி, 3 minute. ஓகே.
ஆமாங்க. எனக்கு மார்க்கெட்ட வந்து உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வரைக்கு இந்த சார்ட்ட வந்து எப்படி பாக்குறேன்னா எமோஷனா பாக்குறேன். அதாவது மார்க்கெட் பிளேயர்ஸோட எமோஷன், அவங்க மனநிலை என்ன அப்படிங்கிறது இந்த சார்ட் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். சார்ட்டை வந்து அப்படித்தான் பாக்குறேன். மக்களோட மனநிலை தான் இந்த சார்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அதனால என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த இடம் வந்தா எனக்கு என்னன்னு என்னால, இந்த இடம் வந்தா அடுத்து எங்க, இந்த இடம் இப்படி ஒரு இடம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னு எனக்கு உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வரைக்கும் தெரியும். சரி, ஓகே. சரி, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மார்க்கெட் வந்து நீங்க அந்த பாத் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப சப்போஸ் இன்னைக்கு க்ளோஸ்லயே வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க, கொஞ்சம் ரைட் வந்துருங்க, அப்பதான் இந்த சார்ட் நமக்கு விசிபிளா தெரியும். ரைட் வரேன். ஓகே சொல்றீங்களா? கரெக்ட். சோ இப்போ வந்து இந்த நாளைக்கு இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு எங்க ஓபன் ஆகுதுன்னு தெரியாது, பட் ஸ்டில் அப்படியே வச்சுக்கலாம். சோ மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஜோன்னா 18,250 போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் அங்க ஓகே. டிராப் பண்ண முடிஞ்சா டிராப் பண்ணுங்க. 250 இல்லையா இருக்கு? லைனுக்கு 250 லைன் இருக்கு சார். ஆமா ஆமா. இல்லைங்களா, நீங்க வந்து மார்க்கெட் அந்த பாத் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் போடுவீங்களா? பாத் லைன் எனக்கு புரியல சார். மேல வச்சிருக்கீங்க பாருங்க. கரெக்ட். அதுவா? அது இல்ல, நீங்க மேல வந்து அந்த பிரஷ். ஓகே ரைட். ஓகே ரைட். சோ இதுல இருந்து இப்போ வந்து நாளைக்கு இந்த இடத்துக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுது. இப்படி போறதுக்கு இப்படி மார்க்கெட் வந்து 250 போயிடுச்சு. ஆமா, இப்படி போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார் மார்க்கெட். சரிங்களா? சரி, இங்க ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்க, சரிங்களா? மார்க்கெட் எப்படி இந்த ஒரு முதல்ல 3 வகை தான். ஒன்னா மேல போகணும், கீழே வரணும், இல்ல ஒரே இடத்துல ரிப்பீட் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கணும். சரிங்களா? மார்க்கெட் இதை தவிர்த்து வேற எங்கேயும் போறது இல்ல. இதை வச்சு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போறதுக்கு ரெடி ஆகுதுங்கிறத பார்த்து வச்சு முடிவு பண்ணிடுவேன் சார். சரி, ஓகே. சப்போஸ் காலையில ஓபன் ஆனோட கீழ வந்துச்சு என்ன பண்ணி? எப்பவுமே எடுத்து ட்ரேட் எடுத்துற மாட்டேன் சார். அதான், நான் எடுத்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். அது ரிவர்சல் பாயிண்ட் வந்து அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஹை ஒரு லோ, அது நீங்க என்ன சொல்லுவீங்க டெக்னிக்கலா எனக்கு அவ்வளவா வந்து ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார் கண்டிப்பா. அதை வச்சுதான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு டெக்னிக்கலா நீங்க சொல்லி கொடுத்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இன்னும் வரல. பட் என்னால புரிஞ்சுக்கிட்டு என்னால ட்ரேட் பண்ண முடியும். ஓகே ஓகே. சோ ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஓபனிங் அவர்ஸ்ல நீங்க ட்ரேடே பண்றது இல்ல. சோ 3 விசிபிள் ரிவர்சல் ஜோனை வந்து டிரா பண்ணி வச்சிட்டு 3 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆக வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஒரு ஸ்விங் அப்படின்னா 3 மினிட்ஸ்ல மார்க்கெட் சப்போஸ் கீழே போயிட்டு மேல வந்தோம், இல்ல மேல வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா மார்க் பண்ணிக்கலாம். அதோட ஹை அண்ட் லோ மார்க் சார் உங்க வாய்ஸ் இப்ப பிரேக் ஆகுது. இப்ப கேக்குறீங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். சோ 3 மினிட்ஸ்ல வந்து மார்க்கெட் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுதா அக்செப்ட் ஆகுதா? கண்டிப்பா. சப்போஸ் மேல இருந்து கீழ ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா நீங்க ஷார்ட் எடுத்துப்பீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல கீழ இருந்து மேல ரிவர்சல் கிடைச்சதுன்னா லாங்? கண்டிப்பாங்க, அவ்வளவுதான். நடுவுலயே சுத்திட்டு இருந்தா நீங்க ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, வெயிட் பண்ணுவீங்க? ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு கிளியரா எனக்கு என்னோட விஷனுக்கு கிளியரா மார்க்கெட் தெரிய வரைக்கும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். முதல்ல மாதிரி பை செல் அப்படி நிறைய போட மாட்டேன். வெயிட் பண்ணுவேன், சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் ரிஸ்க் எடுப்பேன் சார். சூப்பர்ங்க, ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப சூப்பருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணனும், ஏதாவது சொல்லணும்னு இருந்தா சொல்லுங்க. இந்த அனாலிசிஸ் பத்தி இல்ல, உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற மாதிரி மார்க்கெட்டை பாக்குறேன். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல, தைரியமா பண்றேன். முதல்ல வந்து ஒரு இது இருக்கா சார், என்ன சொல்றது, ஒரு கான்பிடென்ட்டா பண்ண மாட்டேன். இப்ப வந்து கான்பிடென்ட்டா பண்ணுவேன், அவ்வளவுதான் சார். சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட பேசுனதுல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் P&L அண்ட் ஆல்சோ யுவர் ட்ரேடிங் அப்ரோச். ஸோ இதுவே வந்து ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பேன், அது எல்லாத்துக்கும் வந்து அது சரியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதான்னு கூட எனக்கு தெரியாது. பட் உங்க சைட்ல இருந்து கேட்கும்போது ரியலி ஹாப்பி, ஐ அம் ரியலி கிளாட். இது ஒரு 4 பேருக்கு கண்டிப்பா உதவும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ மிஸ்டர் மலைமூர்த்தி சார். ரொம்ப நன்றி சார்.
ஐ விஷ் யூ ஆல் த சக்சஸ். இதே மாதிரி மூவ் பண்ணுங்க பொறுமையா. பொசிஷன் சைசிங் எல்லாம் கரெக்டா வச்சுட்டு பெருசா ஆசை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிடலாம். ஸோ இதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் பண்ணி அப்படி தவறுந்தாவது பாசிட்டிவ்லயே போயிடுவோம். ஸோ இதுதான் நான் சொல்லுவது. எனிவே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.